ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹைதராபாத் வந்த அன்னைக்கு முதல் நாள் மார்னிங் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டது இந்த பெசரட்டு தான். நம்ம ஊரில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம எப்படி சப்பாத்தி, இட்லி, தோசை இந்த மாதிரி சாப்பிட்றோம். அந்த மாதிரி இங்கே உள்ள பீப்புள் ஒன் ஆஃப் தி ஃபுட் வந்து பெசரட்டு. ஹை ப்ரோட்டீன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு வந்து 1 கப் பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன், 1/2 கப் அரிசி எடுத்து நல்லா க்ளீன் வாட்டர் தெரிகிற வரைக்கும் நல்லா அரிசி ஊற வச்சிடலாம். அரிசி பயிறு நல்லா ஊற வைக்கும் போது இது நல்லா புளிச்சிரும். ஸோ அரைச்ச உடனே ஊற்றலாம். பாசிப்பயிரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்சர் ஜார்லேயே போட்டுக்கலாம். இது கம்மியான குவான்டிட்டி செய்கிறோம் அப்படின்னா மிக்சர் ஜார்லேயே போட்டுட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இது கூட வந்துட்டு கொத்தமல்லி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி, பூண்டு, சீரகம், மிளகு வேணும்னா சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி அதிகமாக மிக்ஸ் பண்ண வேண்டாம். வேணுங்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அப்போவே வேணும்னாலும் ஊற்றலாம். நான் நைட் டின்னருக்கு செஞ்சதுனால ஒரு 6 o'clock செஞ்சு வச்சுட்டேன். இதை 2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஊற்றும் போது தோசை நல்லா அழகாகவே வந்தது. இது ரொம்ப ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறனால 2 தோசை அந்த மாதிரி தான் சாப்பிட முடியும். இதை டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இங்கே வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த பெசரட்டுக்குள்ளே உப்புமா வச்சு கொடுப்பாங்க, ஆனியன்ஸ் நிறைய போட்டு கொடுப்பாங்க. சட்னிஸ் வந்து ஆந்திரா ஸ்பெஷல் இந்த கார சட்னி, பீனட் சட்னி இந்த மாதிரிலாம் வச்சு கொடுப்பாங்க. ஹோட்டலில் வாங்கி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது அதை விட சூப்பராக இருந்தது. இன்றைக்கி நான் இது கூட சேர்த்து பீனட் சட்னி தான் சேர்த்து சர்வ் பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. சரி, இங்கே செய்கிற மாதிரியே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாமே சொல்லி ஆனியன்லாம் போட்டு செஞ்சுருந்தேன். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் ரொம்ப ஹெவி பிரேக்ஃபாஸ்ட். ஸோ வந்து 2க்கு மேலே அதிகமாக சாப்பிட முடியாது. கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.